கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் சசி தரூர். இவர் தனது மனதில் உள்ள கருத்துக்களை கட்சிக்கு அப்பாற்பட்டு மிகவும் வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார். இதனால் அவருக்கு காங்கிரஸ் கட்சியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீப காலமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி பேசி வருகிறார். அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு ட்ரம்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசியதை பாராட்டியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாட்டையும் வெகுவாக பாராட்டியுள்ளார். அது மட்டுமின்றி கேரள மாநிலத்தில் ஆட்சி செய்து வரும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசையும் புகழ்ந்துள்ளார். சசி தரூரின் இந்த செயல்பாடு காங்கிரஸ் தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் மீண்டும் பாராட்டி வருகிறார். இந்தியா உள்பட உலகம் முழுவதிலும் பரவிய கோவிட் தொற்று நோயால் மக்கள் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசிகளை விநியோகம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு உதவியதாக கூறியிருக்கும் அவர் அதற்கும் பாராட்டு தெரிவித்து உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆளுமை, தலைமை பண்பு, ஆட்சி நிர்வாகம் குறித்து சசி தரூர் மேலும் கூறுகையில், கோவிட் காலகட்டத்தில் உலகின் தடுப்பூசி மையமாக இந்தியா திகழ்ந்தது. இதனால் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு கணிசமாக உயர்ந்தது. கோவிட் தொற்று நோய் உச்சத்தில் இருந்தபோது வளரும் நாடுகளுக்கு இந்தியா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை விநியோகம் செய்ததை குறிப்பிட்டுள்ளார். சமமான தடுப்பூசி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிக்கு இந்தியா பங்களித்து உள்ளது என்பதையும் தெரிவித்து உள்ளார். தொற்று நோயின் இருண்ட காலகட்டத்திலும் உலகளாவிய சுகாதார ராஜதந்திரத்தில் இந்தியா தனது திறமையை வெளிப்படுத்தி உள்ளது. நெருக்கடியான நேரங்களில் பல்வேறு நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டியதால் இந்தியாவின் திறனை தடுப்பூசி விநியோகம் வெளிப்படுத்தியதை குறிப்பிட்டுள்ளார். பணக்கார நாடுகள் தங்களின் சொந்த குடிமக்களுக்காக அதிக அளவிலான தடுப்பூசிகளை சேமித்து வைப்பதற்கு தங்களின் வளங்களை செலவிட்டன. அவற்றில் பெரும்பாலானவை பயன்படுத்தப்படாமல் தூக்கி எறியப்பட வேண்டி இருந்தது. அவை ஏழை நாட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு இருந்தால் உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் என சசி தரூர் கருத்து தெரிவித்து உள்ளார். சமீபத்தில் ஒரே மாதத்தில் 2 முறை பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டி சசி தரூர் பேசி இருந்த நிலையில் தற்போது மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியிருப்பது சசி தரூரின் இந்த செயல்பாடுகள் மீது தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியை எனது சிறந்த நண்பர் என்றும் புத்திசாலியான பிரதமர் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு அதிபர்கள், அரசியல் கட்சியின் தலைவர்கள், இந்தியாவை சேர்ந்த பல்வேறு மாநில முதல்வர்கள், பல்வேறு மாற்று கட்சியின் தலைவர்கள் வரிசையில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் பாராட்டு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.